நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட இப்போ கேட்டுட்டு இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, டெலகிராம்லையும் சரி கமெண்ட்லையும் சரி நிறைய பேருக்கு இ பாஸுக்கெல்லாம் ஐபி வந்துருச்சு, இ பாஸில் போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குண்டான பதிலாக தான் வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இ பாஸில் போகலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இ பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் போயிட்டே இருக்குது. இதை யாருமே வந்து வெளியில் சொல்லலை. நம்ம சேனலில் மட்டும்தான் ரெகுலராக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கோம். நமக்கு எப்படி இந்த எல்லாமே தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டெலகிராம்லையும் சரி கமெண்ட்லையும் சரி அங்கே போகிறவங்க எல்லாருமே நம்மளோட தொடர்பில் இருக்கிறதுனால அங்கே என்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கிறத ரெகுலராக நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இ பாஸில் இதனால் வந்து நம்மளே அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே போட்டிருந்தோம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் போகலாமா வேணாமா அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. ஏன்னா ஒரு சில பேர் புதுசாக போகிறவங்க பெரிய லெவலில் மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க, பெண்டிங்கில் இருந்தவங்க, அப்ரூவல் வந்தவங்கலாம் வந்து நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் சரி தாராளமாக இ பாஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் நான் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறேன், ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் ஏஜென்ட் கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக இ பாஸ் அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, அப்ரூவல் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஆனால் சரியான கம்பெனியில் சரியான ஏஜென்சி அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வந்து அப்ரூவல் ஆகும். ஓகேங்களா? இ பாஸ் நம்ம சைட்லேயே வந்துட்டு கரெக்டாக லைசன்ஸ்டு ஏஜென்சி சைடில் வந்துட்டு ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்கள் டாக்குமெண்ட்டை. அந்த ஜாபுக்கு வந்து உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இ பாஸில் போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் வந்து கரெக்டான ஏஜென்ட்டாக இருக்கணும். கரெக்டான ஏஜென்ட்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிகமான சம்பளம் போட்டு அப்ளை பண்ணிடக்கூடாது. உதாரணத்துக்கு $11,000 $12,000 இந்த மாதிரிலாம் போட்டு அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களை இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஏர்போர்ட்லேயே டீபோர்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ போயிட்டு இருக்க பசங்கள்லாம் கரெக்டாக உள்ளே போகிற பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா $8,000 $9,500 சேலரி இருக்க பசங்க தான் வந்துட்டு நல்லபடியாக அந்த $9,500 சம்பளம் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்லபடியாக உள்ள போயிடுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 5,000 6,5 லட்சம் 7 லட்சம் கட்டிட்டு தான் போவீங்க. உங்க ஏஜென்ட் கிட்ட நீங்க பணத்தை கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்க கேட்டுறணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, சப்போஸ் என்னை டீபோர்ட் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தெளிவா கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்படி அவங்க வந்து இல்ல தம்பி அப்பெல்லாம் டீபோர்ட்டே பண்ண மாட்டாங்க, இல்ல அதெல்லாம் அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, போகையில ஏன் நெகட்டிவா யோசிக்கிறீங்க அப்படிலாம் சொன்னாங்கன்னா தயவு செய்து அவங்க பேச்சை கேட்காதீங்க. எனக்கு எவ்வளவு ரீஃபண்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா நான் வர்றேன், இல்லைன்னா நான் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஒரு சில ஏஜென்ட்களாம் வெறும் 5,000 10,000 மட்டும் பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மொத்தத்தையுமே ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஏஜென்சி வந்து பெஸ்ட். நீங்க தாராளமா அவங்கள நம்பி இ பாஸ்ல போகலாம். ஏன்னா இப்போ போறதே ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்றப்ப இன் ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இ பாஸ் வந்து பழைய மாதிரி ஆயிரும், ரொம்ப டிமாண்டா இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நீங்க இ பாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பா சிங்கப்பூர்ல கிடைக்கும். ஸோ இ பாஸ்ல போறது பெஸ்ட் தான். ஆனா போய் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ரீஃபண்ட் கொடுக்கறது வந்து எவ்வளவு தருவாங்க அப்படின்றத தெளிவா நீங்க ஏஜென்சி கிட்ட கேட்டுக்கங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து டாக்ஸ் கட்டுறது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க சேலரி எவ்வளவு வருது, அதுல வந்து நீங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியும் மாசம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சேலரி கம்மியா இருக்கு, ரூமும் நீங்க தான் பாத்துக்கணும், சாப்பாடு நீங்க தான் பாத்துக்கணும், டிரான்ஸ்போர்ட்டும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற பட்சத்தில் டாக்ஸும் நீங்க தான் கட்டிக்கணும் அப்படின்னா நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கும் நீங்க போறது வேஸ்ட். ஓகேங்களா? அதே இது ஃபுட்டு மட்டும் நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கு, ரூம் டிரான்ஸ்போர்ட்லாம் கம்பெனியே பாத்துக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு டீசென்டான சேலரியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா வந்துட்டு நீங்க டாக்ஸ் வந்துட்டு உங்களால கட்ட முடியும். டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஐபில போட்டிருக்க சம்பளத்துக்கு தான் உங்களை டாக்ஸ் கட்ட சொல்லுவாங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட்ல இருந்து. நீங்க வாங்குற சம்பளம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஐபில போட்டிருக்க சம்பளத்தை அப்படியே கொடுக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா 10% பீப்புளுக்கு மட்டும்தான் ஐபில போட்டிருக்க சம்பளத்தை அப்படியே கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஐபில இருக்க சம்பளம் ஒன்னா இருக்கு, கையில கொடுக்குற சம்பளம் ஒன்னா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு அதை கிளியர் பண்ணிக்கங்க. அது ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கு. டாக்ஸ் வந்து எவ்வளவு வருதுன்றதை நீங்க ஏஜென்ட் கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க. நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போட்டீங்கன்னாவே வந்துடும். ஸோ அந்த டாக்ஸ் நீங்க கட்டுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா, மாசம் மாசம் உங்களுக்கு அதை விட அதிகமா சம்பளம் வருதா, அதிகபட்சம் ஒரு மாசம் சம்பளம் 2 மாசம் சம்பளத்தை நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா இ பாஸ் 2 வருஷம் பெர்மிட் அப்படின்றப்ப நீங்க கட்டுற அமௌண்ட் டாக்ஸ் எல்லாம் ஒரு 8-9 மாசத்துல எடுத்துட முடியும். அதுக்கப்புறமே நம்ம சம்பாதிக்கிறது ப்ராஃபிட் அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா போகலாம். அப்படி இல்லைன்னா போகாதீங்க. அதே மாதிரி நீங்க அங்க போனதுக்கு அப்புறமேட்டு இமீடியட்டா உங்களை டெவலப் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருங்க. கோர்ஸ் பண்றதா இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் நிறைய நீங்க பண்றப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க அங்க இருந்துகிட்டு உங்களுக்கு அந்த பர்மிட்ல இருக்கையில இ பாஸ்ல இருக்கையில ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்ற பட்சத்துல இமீடியட்டா வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வேற ஜாபுக்கு மாறிக்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே இது நீங்க டெவலப் பண்ணாம அதிலே இருந்தீங்க அப்படின்னா அங்க இருந்து உங்களை வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு வேற ஜாப் மாறணும்னா கூட உங்கள்ட்ட எந்த குவாலிஃபிகேஷன், அதாவது அங்க எதுவும் கோர்ஸ் எதுவும் முடிக்காம டக்குன்னு நீங்க வேற ஜாபுக்கு மாறுறது ரொம்ப ரொம்ப சிரமமாயிரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே கவனத்துல வச்சுக்கோங்க. கட்டுற அமௌண்ட் ரீசனபிளா இருந்தா மட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி அதிகமான தொகையை அட்வான்ஸா கட்டாதீங்க. அப்ளை பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றீங்க, அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஏஜென்சி சைட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு ரீஃபண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கறத தெளிவா கேட்டுக்கங்க. ரிஜெக்ட் இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு
இருக்கு. சில பேர்லாம் 1 லட்சம்லாம் அட்வான்ஸ் கேட்பாங்க. தயவு செய்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கட்டாதீங்க. 5000 10,000 கட்டுறீங்க அப்படின்றப்ப 10,000 கட்டுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000த்துல வந்து ஒரு $100 பிடிச்சிட்டு பேலன்ஸ் தந்துருவோம் அப்படின்னா அது நியாயமானது. அதே இது 20,000 30,000 கட்டுறீங்க, 30,000க்கு உங்களுக்கு வந்து ரீஃபண்டே தரமாட்டோம் அப்படின்னு சொன்னா அது அநியாயம். நேற்று கூட ஒருத்தர் டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அப்ளை பண்ணது ரிஜெக்ட் ஆயிருச்சு. அவர் கட்டின அமௌண்ட் 50,000, ₹1 கூட ரீஃபண்ட் பண்ண முடியாது. பாஸ்போர்ட்டையும் வாங்கி வச்சிருக்காங்க. பாஸ்போர்ட்டை திருப்பி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போய் சிக்கினீங்க அப்படின்னா அப்ளைங் சார்ஜ் வெறும் $100 தான்ப்பா. 50,000 எதுக்கு அவங்க வாங்குறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நீங்க முன்னாடியே கேட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்க போய் சிக்கவே மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாத மாதிரியான ஏஜென்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட ஜாப் வேகன்சிக்கு நீங்க மூவ் பண்றது பெட்டர். அதே மாதிரி ஏஜென்சி கிட்ட தான் இருக்கிற எஸ்பாஸ் இபாஸ் ஜாப் வேகன்சி மட்டும் தான் நம்ம போடுறோம். எல்லாமே 100+ 1000+ RA லைசன்ஸ் ஹோல்டர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல அப்ரூவல் வாங்கின ஏஜென்சியோட ஜாப் வேகன்சி மட்டும் தான் வந்து நம்ம டெலிகிராம் பேஜ்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெலிகிராம் பேஜோட QR கோட் இங்க போடுறேன், அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. www.sgtamilan.com இந்த வெப்சைட்லயும் ஜாப் வேகன்சி ரெகுலரா போட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதுல எல்லாம் போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுவும் பிரீமியம்லாம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அவங்களே ஜாப் வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பெஸ்ட் வெப்சைட் இருக்கு, பெஸ்ட் ஏஜென்சி இருக்கு. நீங்க எந்த ஏஜென்சிட்ட போனாலுமே உங்களோட லைசன்ஸ் நம்பர் என்ன, 1000+ நீங்க 100+ லைசன்ஸ் ஹோல்டர்ஸா அப்படின்றதெல்லாம் இந்த கொஸ்டின்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க கூட இவங்களை ஏமாத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்ட்ட இருந்து அவங்களே விலகி போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தயவு செய்து கொஞ்சம் கிளியரா இருங்க, தயவு செய்து ஏமாந்துறாதீங்க. திரும்பவும் சொல்றேன், இ பாஸ்ல போக வேணாமான்னு கேட்டா தாராளமா போகலாம். இவ்வளவு பிரச்சனை இருக்கே அப்புறம் ஏன் போகணும் இ பாஸ்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இ பாஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இ பாஸ் அப்படின்னா இ பாஸ்ல டிபெண்டன்ட் பாஸ்ல உங்க ஒய்ஃபை வந்து கூட்டிக்க முடியும். உங்களோட சேலரி 6,000+ இருந்துச்சு அப்படின்னா டிபெண்டன்ட் பாஸ்ல உங்க ஒய்ஃபை கூட்டிக்க முடியும், உங்க குழந்தைங்களை கூப்பிட்டிக்க முடியும். இ பாஸ்ல ஒரு குறிப்பிட்ட வருஷம் நீங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால பிஆர் அப்ளை பண்ண முடியும். பிஆர் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சிங்கப்பூரோட பர்மனன்ட் ரெசிஸ்டன்ஸா நீங்க ஆயிரலாம். கிட்டத்தட்ட சிட்டிசனுக்கு அடுத்தபடி சிங்கப்பூர்ல செட்டில் ஆக கூட உங்களுக்கு வாய்ப்புகள், இந்த வாய்ப்புகள்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அதனால தான் சொல்றேன் இ பாஸ்ல இருக்க பெரிய பிளஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போயில நீங்க நார்மலா போனாலும் உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்க, உங்களை நீங்க அங்க கோர்ஸ் எல்லாம் முடிச்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட சேலரியும் ஹை ஆகும். இ பாஸ் அப்படின்னாவே மினிமம் சேலரி இவ்வளவு தான் கொடுக்கணுன்ற மாதிரி சிங்கப்பூர் ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படி நீங்க சேலரி வாங்கினீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல உங்களால சம்பாதிக்க முடியும். அதாவது ஒரு சாதாரண பிசிஎம் பர்மிட் ஹோல்டர் ஒரு வருஷம் சம்பாதிக்கிற அமௌண்ட் வந்துட்டு இ பாஸ்ல இருக்கவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மாசம் 2 மாசத்துல சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து இ பாஸ்ல வந்து போறது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து டெஸ்ட் அடிக்கிறது நிறைய ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இ பாஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு பிரதர், எனக்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா டெஸ்ட் அடிக்கவும் போகலாம். டெஸ்ட் அடிக்க நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே தர இந்த நம்பருக்கு கால் பண்ணி டெஸ்ட் அடிக்கிறதுக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாய்.